பொதுவாகவே தெருக்கூத்து அப்படிங்கிறது ஒரு சாலையானது நேராக நமது வீட்டிலேயோ மனையிலேயோ மோதுவதால் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாடிக்கையாளர்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நமது வீட்டில் அல்லது மனையில ஒரு கார்னர் பகுதியில ஒரு சாலையானது மோதினால் மட்டும்தான் தெருக்கூத்து அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது மட்டுமே தெருக்கூத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ஒரு உள்படத்துல ஒரு படம் போட்டிருப்போம் பாருங்க. அதுல அந்த வரைபடத்துல திசைகள் எதுவும் குறிப்பிட்டிருக்க மாட்டோம். ஒரு மனை அல்லது வீட்டின் அகலத்திற்கும் ஒரு ரோடு மோதுவது போல் கொடுத்திருப்போம் பாருங்க. இதுபோல் ஒரு மனை இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலயே மிக பாதிப்பான தெருக்கூத்து இதுதான். இது எந்த திசையில் குத்தினாலும் அது தெருக்கூத்து தான். 4 திசைகள்ல இது போல தெருக்கூத்தானது மோதுச்சு அப்படின்னா அதுவும் தெருக்கூத்து தான். இந்த தெருக்கூத்துக்கு நியூட்ரல் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரி விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது